Good morning students and welcome to Blue Stars online account section. Dear students, now we are going to see the format for bank reconciliation statement. இது வந்து bank reconciliation statement ஓட format பாருங்க. இதில் பேலன்ஸ் as per cash bookனு இருக்குது இல்லையா. இப்படி இருந்தால் ஃபேவர் பேலன்ஸ் அர்த்தம். கேஷ் புக்கில் நார்மலாக பேலன்ஸ் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும், என்னென்ன டிரான்சாக்ஷன் அப்போ மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். இதில் ஆட் பண்ண வேண்டியது செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்டட். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், செக் இஷ்யூ பண்ணியிருப்போம், பேங்க்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஆட் பண்ணணும். கிரெடிட் இந்த பாஸ்புக் ஒன்லி, பாஸ்புக்கு மட்டும்தான் இருந்திருக்கும். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட், டிவிடெண்ட் அண்ட் அதர் இன்கம், டைரக்ட் டெபாசிட் பை பார்ட்டி, இதெல்லாம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஓகேவா. அதே மாதிரி எனி எரர் இன் கேஷ் புக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் விச் ஹேஸ் த எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீஸிங் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, எரர் பண்ணிட்டோம், அந்த வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஆட் பண்ணுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், லெஸ் பண்ணுறதுலாம் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிரெடிட்டட். செக் டெபாசிட் பண்ணுறோம் ஆனால் என்ன பண்ணல, இன்னும் கிரெடிட் பண்ணல அப்படின்னா அந்த ஐட்டம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள், செக் டிஸானர்ட் பை பட் நாட் என்டர்ட் இன் த கேஷ் புக். செக் டிஸானர் ஆகிடுச்சு, பட் நம்ம என்ன பண்ணல, அதை கேஷ் புக்கில் காட்டாமல் இருக்கோம் அப்படின்னா அதை நம்ம இங்கே மைனஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டெபிட் இன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி. டெபிட் பேங்க்கில் மட்டும் நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டெபிட்டட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், லோன் இன்ஸ்டால்மெண்ட் எக்ஸெட்ரா பெய்ட் அஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், டைரக்ட் பேமெண்ட் பை பேங்கர்ஸ், இதெல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் மட்டும்தான், கேஷில் நம்ம தெரியல, நம்ம கேஷில் நமக்கு தெரியல. நெக்ஸ்ட், எனி எரர் இன் கேஷ் புக் பேங்க் ஸ்டேட்மெண்ட் விச் ஹேஸ் எஃபெக்ட் ஆஃப் டிக்ரீஸ் த பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அந்த எஃபெக்ட் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று கேஷ் புக்கில் இருக்கலாம், இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேயே இருக்கலாம். அந்த 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 டிரான்சாக்ஷன் வந்து என்னென்ன எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா டிக்ரீஸ் எஃபெக்ட் காமிச்சிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணும். ஸோ வர ஆன்சர் நமக்கு என்ன இருக்கும், பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். வர ஆன்சர் என்ன இருக்கும், பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா இப்போது பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இங்கே பாருங்கள், பேலன்ஸ் அஸ் பர், இது வந்து பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக்கு. இப்போ வரும்போது இந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா. இது வந்து ஃபேவரபிள் பேலன்ஸாக இருக்குது. இதே ஓவர் டிராஃப்ட்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அஸ் பர் பேங்க், தட் இஸ் பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் வந்து ஓவர் டிராஃப்டாக வந்துச்சு அப்படின்னா, ஓவர் டிராஃப்ட்னு வந்துச்சுன்னா இந்த ஆடெல்லாம் மைனஸ் ஆகிடும், இந்த மைனஸ்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா. அந்த மாதிரி கொண்டு போவோம். இதே இங்கே பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு வந்துச்சு அப்படின்னா அப்பயும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அடிஷன்ஸ் எல்லாமே இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம், இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தலைகீழாக பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது கேஷ் புக் அப்படின்னா இது உங்கள் ஃபார்மேட்டு. இதே பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு வந்தால் தலைகீழாக போடுவோம், தட் இஸ் மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் எல்லாம் மைனஸில் போடுவோம். ஓகேவா. இதே ஓவர் டிராஃப்ட், கேஷ் புக்கில் ஓவர் டிராஃப்ட் வந்துச்சுன்னா இதை வந்து மைனஸில் காட்டுவோம். அதே மாதிரி கேஷ், அதாவது ஸ்டேட்மெண்ட் ஓவர் டிராஃப்ட்னு வந்துச்சுன்னா இதெல்லாமே இந்த ஃபார்மேட்டில் காட்டுவோம். ஓகேவா. சம் போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை மனப்பாடம் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் புரிஞ்சுக்கிங்க, எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா. எது எங்கே வரணும், தட் இஸ் செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பட் நாட் ப்ரெசென்ட் ஃபார் பேமெண்ட்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஆட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அது இன்க்ரீஸ் வேல்யூ காட்டும். ஓகேவா. இப்போது செக் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணல அப்படின்னா இப்போ வந்து செக் இஷ்யூ பண்ணும்போது கேஷ் புக்கில் இருக்க பேங்க் கார்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், பேமெண்ட் சைடில் காமிச்சிருப்போம். ஆனால் பேங்க்கில் அது எந்த ரியாக்ஷனும் வந்துருக்காது. ஸோ அப்போ என்ன இருக்கும், பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணதை ஆட் பண்ணோம். ஓகேவா. ஓகேவா. பேங்க், தட் இஸ் பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக்குன்னு போடும்போது நம்ம அதை ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொன்றும் போட போகிறோம். நெக்ஸ்ட் வாங்க, செக் டெபாசிட் பட் நாட் கிரெடிட்னு இருக்குது. செக் டெபாசிட் பண்ணிட்டோம். செக் டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம கேஷ் புக்கில் டெபிட் சைடில் நம்ம என்ன பண்ணுவோம், டெபாசிட்டில் காமிச்சிருவோம்.
பேங்க் காலம் இருக்கு இல்லையா, அதில் டெபாசிட்னு காமிச்சிருப்போம். ஆனால் அதாவது அப்போ என்ன இருக்குன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் அது என்ன இருக்காது, இன்க்ளூட் ஆகிருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை போட போகிறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொன்று கூட பாருங்கள், பேஜ் நம்பர் 160 தட் இஸ் 160ல் ஒரு இது கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக்காக இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து எதை ஆட் பண்ணும், த டிரான்சாக்ஷன் விச் இன்க்ரீஸ் த பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஒரு பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதாவது ஒரு டிரான்சாக்ஷனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு, பேலன்ஸ் ஆஃப் த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனால் தட் இஸ் பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டிக்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம லிஸ்ட் பண்ணணும். அப்போ வர ஆன்சராக இருக்கும் கேஷ் புக்காக அந்த ஆன்சர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இந்த இடத்துல ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும். பாருங்கள், செக் இஷ்யூட் பட் நாட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட் டு பேங்க்னு இருக்குது. ஃபேவராக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அதே அன்ஃபேவராக இருந்தால் சப்ராக்ட் பண்ணுவோம். அதே வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் ஃபேவராக இருந்தால் என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். அன்ஃபேவரபிள் பேங்க் பேலன்ஸாக இருந்துச்சு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் ஆட் பண்ணுவோம். உங்கள் பேஜ் நம்பர் 160ல் இந்த ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அதை தான் நீங்கள் படித்து பாருங்கள். ஓகேவா? இது ஒவ்வொரு இதுவும் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் செக் டைரக்ட்லி டெபாசிட் பை த பேங்க் பை த கஸ்டமர், இன்கம் டைரக்ட்லி ரிசீவ் பை த பேங்க், இது எல்லாமே போட்டிருக்கு. நீங்கள் வந்து இந்த இதை பாருங்கள். டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸாக இருக்கும். அதே மாதிரி பேலன்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து என்னவாக இருக்கும், டிக்ரீஸாக இருக்கும். ஓகேவா? வெல்கம் டு ப்ளூ ஸ்டார்ஸ் ஆன்லைன் கிளாஸ் அக்கௌண்ட் செக்ஷன். Dear students, today we are going to see exercises in Unit 8 Bank Reconciliation Statement. From the following particulars, prepare a bank reconciliation statement of Jaikumar as on 31st December 2016. Balance as per cash book rupees 7,130. Check deposited but not cleared rupees 1,000. A check has deposited 800 into bank directly. Now we are going to prepare bank reconciliation statement. First you have to write a heading, that is bank reconciliation statement as on 31st December 2016. Okay, so you have to write bank reconciliation statement, bank reconciliation statement as on 31st December 2016. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போனால், நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக் தான் எடுக்க போகிறோம். ஸோ பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக், அஸ் பர் கேஷ் புக் அமௌண்ட் பாருங்கள், அவுட்டர் காலத்தில் போட்டுக்கலாம். 7,000, you can see 7,130. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், that is you can add direct deposit by a customer, direct deposit by a customer. ஓகேவா? 800 என்ன பண்ண போகிறோம், நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து என்ன பண்ணிட்டாரு, டைரெக்டாக கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டார். ஓகேவா? அப்போது கேஷில் நம்ம என்ட்ரி போட்டிருக்க மாட்டோம், பேங்க்கில் மட்டும் என்ட்ரி போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல பேங்க் ரெக்கன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஃபார்மேட் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் விச் இன்க்ரீஸ் த பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக தான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி the transaction which decrease the balance as per cash, that is bank statement. ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு டிரான்சாக்ஷன் வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணுவோம். ஒரு பேலன்ஸ் ஆஃப் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை லெஸ் பண்ணுவோம் இல்லையா? இது ஒரு ஃபார்மேட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டெபாசிட் பண்ணும்போது பேங்க்கில் வந்து பணம் அதிகமாக இருக்கும், கேஷில் இருக்காது. ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது, இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ணுவோம். ஓகேவா? அப்போது நம்ம ஆட் பண்ணும்போது
7930 ஆன்சர் வருதா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டெபாசிட் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்ட் அப்படின்னு இருக்குது. செக் டெபாசிட் பண்ணியிருக்கோம் பட் கிளியர் பண்ணல. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணுவோம், லெஸ் பண்ணுவோம். ஸோ லெஸ் செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்டு, கிளியர் பண்ணல. ஓகேவா? நாட் கிளியர், இது என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே லெஸ் பண்ண போகிறோம், மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6930. ஓகேவா? இது நம்ம என்ன எழுதுவோம், பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், செக் டெபாசிட் பட் நாட் கிளியர். செக் என்ன பண்ணிட்டாங்க, பேங்க்கில் டெபாசிட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஆனால் கிளியர் பண்ணல. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஷ் புக்கில் இருக்க பேங்க் காலத்தில் டெபாசிட் என்ட்ரி போட்டிருப்போம். அப்போ என்ன ஆகும், பேங்க்கில் பணம் இருக்காது. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், டிக்ரீஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், லெஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? Now we are going to do the exercise number 2. From the following particulars of Kamakshi Traders, prepare bank reconciliation statement as on 31st March 2018. Debit balance as per cash book 10,500. Check deposited into bank amounting to 5,500 credited by bank but entered twice in the cash book. Check issued and presented for payment amount to 7,000 omitted in the cash book. Check book charges debited by the bank 200 not recorded in the cash book. Cash of rupees 1,000 deposited by the customer of the business in cash deposit machine not entered not recorded in the cash book. இதுதான் கொஸ்டின். இப்போ இதில் பாருங்கள், டெபிட் பேலன்ஸ் as per கேஷ் புக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வச்சு தான் சம் போட போகிறோம். இப்போது செக் டெபாசிட்டட் இன்டு பேங்க் அமௌண்ட் டு 5,500 credited by the bank but entered twice in the cash book. என்ன பண்ணிட்டாங்க, ட்வைஸ் இந்த கேஷ் புக் என்ன 2 டைம்ஸ் என்ட்ரி போட்டான்னு அர்த்தம். கேஷ் புக்கில் என்ன பண்ணிட்டோம், 2 டைம்ஸில் என்ட்ரி போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி போடும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஷ் புக்கில் 5,500 ஒரு தடவை போட்டிருப்போம். அதே மாதிரி இன்னொரு தடவை என்ன பண்ணியிருப்போம், 5,500 போட்டிருப்போம். ஸோ 10,000 11,000 அப்படிங்கிறது அங்கே இருந்திருக்கும். அப்போ கேஷ் புக்கில் என்னவா இருக்குது, இங்கே 11,000 இருக்கும். பேங்க்கில் என்னவா இருக்கும், 5,500 தான் இருக்கும் இல்லையா? அப்போது பேங்க்கில் தட் இஸ் பேங்க்கில் கம்மியாக இருக்கனால we have to என்ன பண்ணோம், அதை சப்ராக்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு செக் issued and presented for payment amount 7,000. Check issued and presented for payment amount omitted in the cash book. கேஷ் புக்கில் என்ட்ரி போடாம விட்டோம். செக் இஷ்யூ பண்ணும்போது நம்ம எந்த சைட் காட்டுவோம், எப்பயுமே பேமெண்ட் சைடில் காமிச்சிருப்போம். தட் இஸ் பேங்க் வந்து பே பண்ணுற மாதிரி. செக் இஷ்யூ பண்ணும்போது பேங்க் புக் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இஷ்யூ பண்ணும்போது பேமெண்ட் சைடில் காமிச்சிருப்போம். இப்போ பேமெண்ட் சைடில் காமிச்சனால என்ன இருக்கும், மைனஸ் ஆகிருக்கும் இல்லையா? இப்போ அதை ஒமிட் பண்ணிட்டோம். அப்போ நம்ம அங்கே என்ன பண்ணணும், மறுபடியும் நம்ம மைனஸ் பண்ணி காட்டணும், எழுதணும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு செக் புக் சார்ஜஸ் டெபிட்டட் பை த பேங்க் 200 நாட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். இதில் என்ன பண்ணியிருக்காங்க, டெபிட் பண்ணியிருக்காங்க. செக் புக் வந்து சார்ஜஸ் டெபிட் பண்ணியிருக்காங்க பேங்க்கில், நாட் கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணல. அப்போது டெபிட் பண்ணோம் அப்படின்னு என்ன ஆகிருக்காங்க, இந்த இடத்துல பேங்க் புக்கில் மைனஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ மைனஸ் ஆகும்போது நமக்கு இங்கே நம்ம என்ன பண்ணணும், நம்ம புக்லேயும் நம்ம மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் இஸ் இங்கே தட் இஸ் கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எழுதுகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், கேஷ் ஆஃப் rupees 1,000 deposited by customer in the business in cash deposit machine is என்னது நாட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். ஒரு கஸ்டமர் என்ன பண்ணாங்க, 1,000 rupees டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? கேஷ் டெபாசிட் மிஷினில் நம்ம கேஷ் புக்கில் அது என்ட்ரி ஆகலை. அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல தட் இஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருந்தால் இன்க்ரீஸ் இன் என்னது இன்க்ரீஸ் இந்த பேலன்ஸ் இல்லையா? ஸ்டேட்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிருந்தால் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும்னு படித்தோமா? ஸோ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் போடலாமா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஸோ இங்கே பாருங்கள், பேங்க் reconciliation statement
கன்சலேஷன் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட் லைன் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு அஸ் ஆன் என்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னைக்கு சொல்லியிருக்காங்க ஸ்டேட்மெண்ட். இன்னொன்று ட்ரேடர்ஸ் பேர் சொல்லியிருக்காங்க பாருங்கள், காமாட்சின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல காமாட்சி அசான், காமாட்சி ட்ரேடர்ஸ் அசான் அப்படின்னு எழுதணும். ஸோ நம்ம இங்கே நேம் எழுதிக்கலாம், ட்ரேடர்ஸ் as on 31st March 2018. ஓகேவா, எழுதிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம உங்களுக்கு தெரியலாம் பர்டிகுலர்ஸ்லாம் எழுதுவீங்க. ஓகேவா, இங்கே அமௌண்ட் காலம் 2 அமௌண்ட் காலம் போட்டுக்கலாம். ஏன்னா இன்னர் காலம் அவுட்டர் காலம் 2 அமௌண்ட் தேவைப்படுது. ஸோ நம்ம 2 காலம் போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நம்ம டெபிட் பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக். ஓகே, நம்ம அதே மாதிரி எடுத்துப்போம். டெபிட் பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக்னு எடுத்துப்போம். அந்த ஃபார்மேட் தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா, ஸோ பாருங்கள், டெபிட் பேலன்ஸ் அஸ் பர் கேஷ் புக். கேஷ் புக் பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன இருக்குது, டெபிட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,500 நான் அவுட்டர் காலத்தில் போட்டிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நான் போடும்போது பாருங்கள், ஆட் என்ன ஆட் பண்ண போகிறேன் நான், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கேஷ் டெபாசிட் பை த கஸ்டமர் பட் நாட் ரெக்கார்டட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கேஷ் டெபாசிட்டட் பை எ கஸ்டமர் பட் நாட் ரெக்கார்டட், ரெக்கார்ட் பண்ணல. ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகும், நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கும், டெபாசிட் பண்ணியிருக்கோம். அப்போ பேங்க்கில் டெபாசிட் ஆகும்போது பேங்க் அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதை ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் எல்லாமே மைனஸ் தான் இருக்குது. ஸோ அது முடிஞ்சிடுச்சு, நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சம் போடும்போது எது ஆடுன்னு ஃபஸ்ட்டு போடுங்க. நெக்ஸ்ட்டு எதை லெஸ் பண்ணணுன்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், லெஸ் எழுதும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக் டெபாசிட் இன்டூ பேங்க்னு ஒன்று இருக்கா, அமௌண்ட் பாருங்கள் 5,500. செக் டெபாசிட் பேங்க் அமௌண்ட் கிரெடிட்டட் பை த பேங்க் பட் என்டர் ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபுல்லுங்க எதுவும் இல்லை, இங்கே பாருங்கள், that is cash deposited, not check, that is cash deposited. Cash deposited into bank amount பார்த்தீங்கன்னா 5,500. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைனஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கேன், செக் இஷ்யூட் அண்ட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட் அமௌண்ட் டு 7,000 omitted in the cash book. கேஷ் புக்கில் எழுதலை. ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நம்ம எது போகிறது, பாருங்க. நெக்ஸ்ட்டு செக் இஷ்யூ, நீங்கள் ஃபுல்லும் எதுவும் இல்லை, இப்போ செக் இஷ்யூட் அண்ட் ப்ரெசன்டட் ஃபார் என்னன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில் பாருங்கள், செக் இஷ்யூட் அண்ட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட். ஓகே, செக் இஷ்யூட் அண்ட் ப்ரெசன்ட் ஃபார் பேமெண்ட் amount to 7,000 omitted in the cash book. So presented for payment, check issued and present for payment சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், 7,000 எழுதுறோம், omitted in the cash book. ஓகேவா, omitted in the cash book போட்டுக்கலாமா. நெக்ஸ்ட் பாருங்க, that is பேங்க் சார்ஜ் சொல்லியிருக்காங்களா, செக் புக் சார்ஜஸ் டெபிட்டட் பை த பேங்க் 200 நாட் ரெக்கார்டட் இன் த கேஷ் புக். கேஷ் புக்கில் ரெக்கார்ட் பண்ணாதனால அது என்ன இருக்காங்க, நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணதை மைனஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ பேங்க் சார்ஜஸ், இப்போ பேங்க்கில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் கம்மியாக இருக்கும் இல்லையா. அப்போ நம்ம டிக்ரீஸாக இருந்துச்சுன்னா பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ நம்ம லெஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு
அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12,700 வருமா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதையும் மைனஸ் பண்ண போகிறோம். 11,050 12,700 வருது. ஓகேவா. ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸில் ஆன்சர் வருது, 1,200 ஆன்சர் வருது. இப்போது இது என்ன அப்படின்னா ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க இது. ஓகேவா. நமக்கு எதிர்பார்த்தோட நம்ம என்ன மைனஸில் வரனால இங்கே என்னவா இருக்குது, பேங்க் ஓவர் டிராஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் as per பேங்க் ஸ்டேட்மெண்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது, ஓவர் டிராஃப்டாக இருக்கும். ஓகேவா. புரிஞ்சுதுங்களா. நெக்ஸ்ட் சம் போடலாமா.